பிரைஸ் தி லார்ட். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சங்கீதம் 13:5. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொள்ளில் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் நீங்கள் ஏற்கனவே செய்திருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அரை டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கேங்க. அதில் கல் ஏதாச்சும் குப்பை இருந்துச்சுன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு சுத்தமாக இருக்குது. இப்போ அது எண்ணெய் ஊற்றாமல் வடைச்சட்டியில் போட்டு லேசாக வறுக்கிறேங்க. லேசாக மணம் வர்ற வரைக்கும் வறுக்கிறேன். ரொம்ப வறுக்கக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ வறுத்து ஒரு தடவை கழுவி, அதில் அழுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. சும்மா ஒரு தடவை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. கொஞ்சம் ஊறுனா சீக்கிரம் வெந்துடும், அவ்வளோதாங்க. ஊற வச்சுட்டு இன்றைக்கி சமையல் அதான் கொள்ளுமும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு பீக்கங்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுக்கிறேன். வாங்கின சின்ன வெங்காயத்தில் பெருசெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு முதல்ல சின்னதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன். அதில் சீக்கிரம் அழுகி போயிருங்கிறனால அதை முதல்ல எடுத்து பூரா எல்லாம் உரிக்கிறேங்க. உரித்து வச்சுட்டு பீக்கங்காய் பொரியலுக்காகவும் அரிஞ்சு வைக்கிறேன். இந்த பீக்கங்காயை தோலெல்லாம் சீவ மாட்டாங்க. அந்த முள் மாதிரி நாலா பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் லேசாக அரிஞ்சு எடுத்துட்டு தோலோடு தான் போடுவேன். சீக்கிரமாக வெந்துடும். அது தோல் தான் பீக்கங்காயில் சத்து அதிகம், அதனால் அந்த தோல் எடுக்க மாட்டாங்க. நான் அறியறதை பார்த்துக்காங்க. இப்படி தான் அறிவேன். நீங்கள் எப்படி அறிவீங்கன்னு தெரில. சரி, இப்போ அரிஞ்சாச்சு. மசாலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சது ஒரு நிமிஷம் பாருங்கள், அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணி இருந்தாலும் சொல்கிறேன். என்னுடைய மிளகாக்கு ரொம்ப காரங்கிறனால ஒரு 2 மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அரிசி, அது தெரியும் உங்களுக்கு, அரிசி, கடலைப்பருப்பு. இப்போ புளிக்குழம்புங்கிறனால கொஞ்சம் வெந்தயம் எடுக்கிறேன். மல்லி கொஞ்சம், எல்லாமே 2 பேர்த்துக்கு குழம்புக்கானது தான் எடுத்துருக்கேங்க, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், பூண்டு கடைசியில் தாளிக்கும்போது இடித்து போடலாம். நான் முன்னாடியே போட்டுட்டேன், அதில் ஒரு 2-3 போட்டுட்டேன். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு 1 by 1 போட்டு வறுக்கிறேன். சிம்மில் வச்சு கரியாமல் வறுக்கணும், பார்த்துக்காங்க. இப்போ என்னென்னா எல்லாமே வறுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் கடைசியில் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். கடைசியாக ஜீரகம் போட்டு வறுத்து எடுக்கிறேங்க. வடைச்சட்டி எல்லாம் கருப்பாக இருக்குதுன்னெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. வீடியோக்காக எனக்கு எதுவும் புதுசாகலாம் வாங்க முடியாது, இருக்கிற வச்சு செய்கிறேன், பாருங்கள். ஆடியோவும் வீடியோவும் கரெக்டாக வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தடுமாறுது, புதுசு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தாக்கா கரெக்டாக ஆயிரும். சரி, அடுத்தது உரித்து வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வணக்கிறேன். ஒரு தக்காளி அரிஞ்சு அதையும் வணக்கிறேங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போது ஓரளவுக்கு வணங்கினா போதும், நல்லா வணங்கணுன்னு அவசியம் இல்லை. வணக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கொள்ளும் வெந்தாச்சு, இறக்கியிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் அரியணும். ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க. அரிஞ்சால் தான் தெரியும் அதில் எத்தனை சொத்தை இருக்குதுன்னு. சரி, பார்ப்போம், அரிஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அம்மாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏன்னா டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தான் எனக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த கத்திரிக்காய் எப்படி அரியறதுன்னா, வாங்கி 2 நாள் ஆச்சு. ஆனால் வாங்கின உடனே எப்படி அறிவேன்னாக்கா, அதனுடைய தோல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு எங்கள் ஊரில் பாவாடைன்னு சொல்லுவோம். அந்த பாவாடையில் அந்த நுனிகளை மட்டும் கட் பண்ணி, அது அந்த தோல் உரிக்காமல் மேலே காம்பில் நுனி கட் பண்ணி அறிவேன். இப்போ பாருங்கள், ஒரு காயில் ஒரு சொத்தை கொஞ்சம் இருக்குது, அதை அரிஞ்சு வீசிட்டேன். இப்போ இது வாடி போச்சு அந்த தோல், அதனால தான் அந்த தோலெல்லாம் கட் பண்ணிட்டேன். வாடாமல் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தா அந்த தோலோடு தான் நான் போடுவேங்க. அது குழம்புல போடும் பொழுதும் சரி, கடையறு போடும்போது சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தோல் கழட்டி போடக்கூடாதுங்க. தோல் தான் அந்த காய்க்கு ருசி. நான் அப்படி தான் போடுவேங்க.
இன்றைக்கி வந்து வாடி போயிடுச்சுங்கிறனால நான் அதை வீசிட்டேன். இப்போ கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டாச்சு. வறுத்து வச்சுருக்கிற மிளகாயை வந்து நாம் ஆட்டியை எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட கொஞ்சம் புளிதாங்கிறனால அது கரைக்கிறதுக்கு கையே பத்தாதுங்கிறனால அதையே வந்து நான் மிளகா கூடவே ஊற வச்சுருந்த ஆல்ரெடி அது மிளகா கூடவே போட்டு அதையும் ஒரு ஓட்டி கொண்டு வந்து ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பீடு 1 செகண்ட் ஓட்டி அதையும் கொண்டு வந்து ஊற்றிட்டேன். மிளகாயை நைஸாக ஆட்டிடணும், ஆனால் தக்காளி வெங்காயத்தை 1க்கு 2ஆக தான் ஆட்டணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசம் தெரியும் டேஸ்ட்டில். இப்போ போட்டாச்சு, கலக்கியாச்சு. அந்த மிளகா வாசம் போகிறதுக்காக சட்டகத்துக்கு ஒருக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்தாச்சு. இப்போ நல்லா கொதித்து வருது, காயும் கூடவே வெந்துடுது. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கீத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் வெந்தயம், ஒரு 2 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதனால் அதையெல்லாம் தான் போட்டு தாளிக்கணும். இப்போ பப்படம் காய்ச்சுறேன். அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி அந்த வடைச்சட்டியிலையே ஒரு 4-5 பப்படத்தை காய்ச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் தாளிச்சிடலாம். நான் வந்த நேரம் யூடியூப்பில் ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோ எண்ணெயிலையும் இல்லைங்க. அதிலிருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு தாளிக்க போகிறேன். இப்போது நல்லா காஞ்சிருக்கு, ஆல்ரெடி காஞ்சிருச்சு எண்ணெய். இப்போ கடுகு போட்டு முதல்ல வெந்தயம் போடுறேன், அப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு போடுறேன், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் அந்த இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக வேணும். இருந்தாலும் மீன் குழம்புக்கெல்லாம் பெருங்காயம் போட மாட்டேன். இப்போது எல்லா புளிக்குழம்புக்குமே பெருங்காயம் கண்டிப்பாக போடுவேன். வெந்தயம் பெருங்காயமும் கண்டிப்பாக போடணும். இப்போ போட்டாச்சு, குழம்பு தாளிச்சாச்சு. சூப்பராக கத்திரிக்காய் கொள்ளு புளி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் வெளுதிரிங்க புளின்னு சொல்லுவோம். அது கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பீக்கங்காய் பொரியலுக்கு வெங்காயம் போட்டாச்சு, கடுகு போட்டு கருவேப்பிலையும் போட்டாச்சு. கழுவி வச்சுருக்கேன், அந்த பீக்கங்காய் போடுறேன். பீக்கங்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த பொரியலுக்கு என்ன போடுறேன்னு சொன்னால், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் போடலை, கொஞ்சம் அளவாக போட்டிருக்கேன். அந்த காய்க்கு அளவாக தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், பார்த்துக்காங்க. இப்போ நல்லா வணக்கணும், தண்ணி தெளித்து விட்டுறணும். சிம் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து கிளறி விடணும், அடி பிடிக்காமல். அந்த ஹீட்லேயே வெந்துடும் பீக்கங்காய். ரொம்ப வேக வச்சா அதில் இருக்கிற சதை பகுதியெல்லாம் காணாமல் போயிடும், தோல் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை பார்த்து பக்குவமாக இறக்கி வைக்கணும். இப்போ பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நான் பீக்கங்காய் பொரியல் செய்வேன். எங்களுக்கு இப்படி செய்தால் தான் பிடிக்கும். அது கூட வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் போட்டால் பிடிக்கிறதில்ல. அந்த காய்க்கு அது சூட் ஆகாது. அதனால் இப்படி தான் செய்வாங்க. இந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் சாப்பாடு விசில் ஆகிடுச்சு, ஆறவும் செஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, கொள்ளுப்புளின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் இந்த குழம்புக்கு. நீங்களும் இப்படி தான் செய்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செய்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆமேன்.